அவள் என்கிட்ட கடைசியாக கேட்ட அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ஆன்சரையும் மௌனத்தோட அவன் நிகழ்வுகளையும் அங்கேயே அவகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப அழுதேன். அடுத்து பல மாதத்துக்கு சிம்மானா கூடயே தான் இருந்தேன். கலக்க போகுது யாருக்கும் போக முடியல. கோவிடும் வந்தது. ஷூட்டிங்கும் இல்லை. இவளோட ஞாபகமும் என்னை கொன்னுட்டு இருந்தது. 2 பேருமே ஒரே இடத்துல வேலை பார்க்குறது அதை விட கொடுமையாக இருந்தது எனக்கு. அதே சமயம் என் வீட்டையும் நான் பார்த்துக்கணும். அதனால் அண்ணா கிட்ட மனசை விட்டு பேசிட்டு கிளம்பணும்னு முடிவெடுத்துட்டேன். நேராக ஆஃபீஸ் போனேன். அண்ணா, என்னால் இன்னுமே பிரார்த்தனை மறக்க முடியல. அவள் என்னை ஏமாற்றிட்டு போயிருந்தா கூட நான் இப்படிலாம் இருந்திருப்பேனான்னு தெரில. ஆனால் அவள் போகிறப்பையும் எனக்கு உண்மையாகவே இருந்துட்டு போயிட்டா. நான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கணுன்னு நினச்சவளை கடைசியாக என்னை திட்டிராதன்னு கேட்க வச்சிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது.